ராமன் பேசிட்டு இருக்கும்போது நீங்க கை காட்டுனீங்க, ஏதாவது குறிப்பிட்டு பேச விரும்புறீங்களா? இல்ல, திரும்ப அதான் சொல்றேன். அருண், நீங்க கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க, நாங்க கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இவங்களுக்கே ஒரு கற்பனையில ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறத தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கல. இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை, ஜனநாயகத்துடைய பிரச்சனை. இதுக்கு கேள்விக்கு இத பதில கொடுங்க. உங்களுடைய அரசியல் விமர்சனங்கள் பாஜக பொதுக்கூட்டத்துல பேசுறது பேசிக்கோங்க. இங்க ஒரு கருத்தோடு ஒரு கலந்துரையாடலுக்கு வந்திருக்கோம். இங்க 2-3 கருத்துக்கள் வைக்கப்படுது. அந்த கருத்துக்கு பதில் சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன், அவங்களும் இங்க வந்திருக்காங்க. ஆனா அந்த 7.2% இல்ல தமிழ்நாட்டுடைய உரிமை பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அது கொடுத்த ஒரு விளக்கம் பாருங்க, லேண்டா விற்கிறோன்றாரு. ரியல் எஸ்டேட்டாவே பார்த்து இங்க ஜனநாயகத்தையே வர்த்தகமா பார்க்கக்கூடிய பாஜகவும் வலதுசாரிகள் கிட்ட இததான் எதிர்பார்க்க முடியும். வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? கவர்னர் அது எங்க கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைப்பது, அது கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ். அதையும் பொதுக்கூட்டத்துல அமித்ஷா பேசிட்டு போறது ஒண்ணுன்னா இந்த விளக்கத்தை ஏத்துக்க முடியுமா? ஏன்னா ஒரு புரிதலோட வாங்க, என்ன ஒரு நிலைப்பாடுன்றது எடுத்துட்டு பேசுங்க. ஒரு பக்கம் இப்படி பேசுறீங்க, ஒரு பக்கம் உரிமை காப்பாற்றப்படும்ன்றீங்க, இன்னொரு பக்கம் ரியல் எஸ்டேட்டான்றீங்க, ஒரு பக்கம் மக்கள் தொகை கணக்குலதான் இது எடுபடும்ன்றீங்க. ஏதாவது ஒண்ணு தெளிவா பேசுங்கன்றதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஓகே 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 ஓகே. இல்ல, தென் மாநிலத்துல நீங்க சொன்னதுல தென் மாநிலங்கள்ல தெலுங்கானா ஆதரவு கொடுத்திருக்கு, கர்நாடகா முதலமைச்சர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார், கேரளா ஆதரவு தெரிவித்திருக்கிறது. ஆந்திராவை தவிர இதுவரை 4 மாநிலங்கள் இருந்து குரல் ஆதரவாக வந்திருக்கிறது. 4 பேரும் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குரலா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, பேசலாம். ராமன் சார் பேசினதும் எதுவுமே தலைப்புல நின்னு பேசல. ஓகே. தூத்துக்குடி செல்வம் சார் பேசினதும் தலைப்புல நின்னு பேசல. நாங்க தலைப்புல பேசி எங்களுடைய நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. விவாதத்திலயும் இப்படிதான் பண்றாங்க, பாராளுமன்றத்திலயும் இப்படிதான் பண்றாங்க, ஒன்றிய அமைச்சர்களும் அப்படிதான் பண்றாங்க. அவ்வளவுதான் உதாரணம்.